அவரது வாகனத்தில் ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்ட்ராபெரி வெரி குயிக் என்ற ஒரு என்ற ஒரு போதைப் போதை பொருள் பெற்றோர்கள் மத்தியில் இது ரொம்பவும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. ஆமாம், கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட பல போலியான தகவல்களின் உண்மைத்தன்மையை கண்டறிந்து இந்த வாரமும் உங்களுக்கு வழங்க நாம் தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் டக்ளஸ் தேவானந்தா. டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலத்தில் அமைச்சராக செயல்பட்டார். அவரது வாகனத்தில் ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பதிவாகி இருந்தது. அது தொடர்பில் நாம் ஆராய்ந்தோம். ஆமாம் சரண்யா, ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதனுடன் தொடர்பு படுத்தி அவருடைய ஆதரவாளர் ஒருவர் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் பகிரப்பட்டிருந்தது. நாம் இது தொடர்பில் ஆராய்ந்த போது, அதாவது முதலில் நாம் இது தொடர்பில் டாக்டர் தேவானந்தா அவர்களை தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம். இதன் போது அவர் இந்த விடயத்தை மறுத்திருந்தார். மேலும் அவர் இது தொடர்பில் தெளிவான காணொலி ஒன்றை அவரது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். எனவே இது தொடர்பில் நாம் போலீஸ் தலைமையகத்துடனும் கதைத்திருந்தோம். இதன் போது இவ்வாறான ஐஸ் போதைப் பொருளுடன், அவரது வாகனத்தில் இருந்த ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதான தகவல் தவறானது என அவர்கள் எமக்கு உறுதிப்படுத்தி இருந்தனர். அந்த அடிப்படையில் சரண்யா, இது ஒரு போலியான தகவல் இவ்வாறு பகிரப்பட்டிருந்தது. இது ஒரு அரசியல் லாபத்திற்காக நடத்தப்பட்ட ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது சரண்யா. அதே போன்று சுற்றி இந்த பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் விநியோகிக்கப்படுவதான தகவல், அதாவது ஸ்ட்ராபெரி குயிக் என்ற போதைப் பொருள் வழங்கப்படுவதாக தகவலானது சமூக ஊடகங்களில் பரவலாக. ஆமாம், இது வாட்ஸ்அப், அதாவது பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் மத்தியில் இது ரொம்பவும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. அதாவது இது வந்து பயம், சாதாரணமா ஒரு பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா சரண்யா டக்குன்னு இது பயந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தோடனே பயந்துருவாங்க. ஸோ இதை நாங்கள் இது சம்மந்தமான ஒரு ஃபேக்ட் செக் பண்ணும் போது, இது வந்து 2007, அதாவது 2007 காலப்பகுதியில் வந்து தெற்காசிய நாடுகள், தெற்காசிய நாடுகள்லேயே இது பரவி இருந்துச்சு. மற்றபடி இது அமெரிக்காவிலையும் இது தொடர்பான தகவல்களை வழங்கி இருந்தாங்க. ஒரு ஃபேக்ட் செக் ஆர்கனைசேஷன், அதாவது நிறுவனம் ஒன்று இது தொடர்பாக தெளிவுபடுத்தி இருந்தாங்க. அதுல அவங்க சொல்றது என்னன்னா, கலக்கப்பட்டிருக்குது பெத்தம் என்ற போதைப் பொருள். அது வந்து மிகவும் விலை உயர்ந்த போதைப் பொருள். இதை வந்து போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் போலீசாரிடமிருந்து தப்பிப்பதற்கு, அதாவது இது மாதிரி நிறங்கள், அதாவது கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி வருமே தவிர இதுல ஒரு எசன்ஸ், அதாவது ஸ்ட்ராபெரி மாதிரி ஒரு சுவையூட்டப்பட்ட ஒண்ணு கலக்க முடியாதுன்னு. மற்றது இது வந்து அந்த சட்ட ரீதியான தப்பிப்பதற்காக. மற்றது இன்னொரு விஷயம் சரண்யா என்னன்னா, இந்த அந்த படத்துல இருந்தது நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு டெடிபேர்ஸ் மாதிரி இருந்திருக்கும். இது வந்து எக்ஸ்டசி டெடிபே அப்படின்னு சொல்ற ஒரு மாத்திரை. இத அதிகளவா எடுத்துக்கொண்ட மாணவர்கள் இங்கிலாந்துல, ஆமா நாங்க அப்ப இது மாதிரி மாத்திரைகள் ஸ்ரீலங்கால இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போலீஸ் தலைமையகத்தோட தொடர்பு கொண்டு வினவிய போது அவங்களும் அப்படியே ஒரு மாத்திரை இங்க கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றது அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாடு சபையில இது தொடர்பில் நாங்க வினவிய போது, ஸ்ரீலங்கால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில, அதாவது பாடசாலை மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள் பாவனைகள் இப்படி விற்கப்படுற விடயங்கள் நடந்தாலும் இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ராபெரி குயிக் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு மாத்திரை தெரியப்படுத்தியிருந்தாங்க. அது சம்பந்தமான முறைப்பாடுகள் இதுவரையும் கிடைக்கவில்லை என்பதையும் அவர்கள் தெளிவாக தெரிவித்திருந்தாங்க. ஆமா. அப்புறம் சரண்யா, இன்னொரு எல்லாருமே நாங்க எல்லாம் பார்த்திருப்போம் அந்த விஷயத்த, ஒரு நாய் வந்து தூக்குல போட்ட ஒரு விஷயம். அது நிறைய பேர் இது என்னடா நாயை போய் தூக்குல போடுறதுக்கு ஒரு இணக்க சபை உத்தரவிட்டுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் வந்து முற்றிலும் பொய்யான விடயம். அதாவது நாய் தூக்கிலிடப்பட்டது உண்மை. அதாவது ஒருவரின் வீட்டு வளவை காவல் காத்து வந்த நாய் மற்றும் ஒரு பெண்ணின் ஆட்டை கடித்தது என்று கூறி அவர்கள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருந்தனர். போலீசின் முறைப்பட்டதன் பின்னர் அந்த வழக்கை அவர்கள் இணக்க சபைக்கு மாற்றி இருக்கிறாங்க. மாங்குளம் போலீஸ்க்கு வந்த ஒரு முறைப்பாடு ஒட்டுசுட்டான் இணக்க சபைக்கு மாற்றப்பட்டிருக்கு.
மாற்றப்பட்டதன் பின்னர் அவங்க அதுல வந்து 2 பேரும் கலந்து இணக்கத்துக்கு இணக்கத்திற்கு வருகை தான் இணக்கத்திற்கு அதாவது நட்டையீடு வழங்க சொல்லியிருக்காங்க இந்த நாட்டுக்கான. என்றால் அந்த நாயின் உரிமையாளர் ஒரு பாட்டி அவருக்கு நட்டையீடு வழங்குவதற்கான வசதி இல்ல பார்க்கும்போது தெரிகிறது. அதனாலதான் அவங்க சொல்லி இருந்தாங்க எனக்கு நட்டையிட வழங்க முடியலன்னா அந்த ஆட்டின் உரிமையாளர் வந்து நாயை கேட்டிருந்தாங்க. அப்போ ஓகே நாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இணக்க சபையால அங்கீகரிச்சு அவங்க அதுக்கான ஒரு சான்றிதழை வழங்கி இருக்காங்க. ஆனா இத வந்து அந்த ஆட்டின் உரிமையாளர் கொண்டு போயிட்டு நாயை தூக்குல போட்டு கொன்னு அது அந்த போட்டோஸ சமூக வலைதளங்கள்ல, அது மட்டும் இல்லாம அவங்களாவே தான் அவங்களோட சொந்த விருப்பத்தின் பேர்ல அதை வந்து இணக்க சபையில இருக்க நீதவான்களுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. மத்தபடி அந்த அனுப்பி வைத்து விட்டு அவ சொல்லியிருந்தாங்க இணக்க சபைன்னு நீதவான்கள் கேட்டதற்கு நாம் அந்த அதோட தான் இந்த Facebookல இந்த இது சம்பந்தமான தவறான தகவலும் பகிரப்பட்டுச்சு சரண்யா. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கல. இணக்க சபையினால அப்படி ஒரு உத்தரவு வழங்கப்படல. இது ஒரு இணக்கத்துக்கு வந்து அவங்க நாயை கொடுத்தது மட்டும்தான் இணக்க சபையால தெரிவிக்கப்பட்ட விடயம். மற்றபடி இது போலியான தகவல்னு நாங்க மாங்குளம் போலீஸ்ல விசாரிச்சிருந்தோம். மற்றும் இந்த இணக்க சபையின் தலைவர்கிட்டையும் இது தொடர்பில் வினவிய போது இது தெரிய வந்துச்சு. ஒரு தீர்ப்பை வழங்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். அதே சமயம் அந்த குறித்த நாயை கொலை செய்த பெண் தற்போது போலீஸ் விளக்கமறியலில் வைக்கப்படுறார். அதாவது மிருகவதை சட்டத்தின் கீழ் அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். 48 வயதான அந்த குறித்த பெண் வந்து மிருகவதை சட்டத்தின் கீழ் மாங்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் என்பது ஒரு முக்கியமான விடயம். நாயின் உரிமையாளர் அந்த நாயை அவர் செல்லமாக அளிக்கின்றார் மணி என்று அந்த உரிமையாளர் கூறியிருந்தார். இவ்வாறு தனது நாய்க்கு மரண நிலை ஏற்படும் என தெரிந்திருந்தால் அந்த நாயை வழங்கியிருக்க மாட்டேன் என மிகவும் கவலையாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆமாம், பிப்ரவரி 4ஆம் தேதி 77வது சுதந்திர தினம் இடம்பெற்றுச்சு. இந்த சுதந்திர தினத்தோட ஒப்பிட்டு சரண்யா பலவிதமான தகவல்கள் சமூக ஊடகங்களை பகிரப்பட்டுச்சு. அதோட நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு பிரபல யூடியூபர், அதாவது அவரு இதற்கு முதல் ஒரு தனியார் ஊடகத்துல பணியாற்றி இருந்த ஒருவர், அவருக்கு வந்து சுதந்திர தின நிகழ்வை ஒளிப்பதிவு செய்வதற்கு தடை விதிச்சதாகவும் அங்கிருந்து அவர் வெளியேற்றப்பட்டதாகவும் மற்றும் அங்க இருக்கிறவங்க வந்து அவருக்கு தனியார் ஊடகங்களுக்கு இந்த சுதந்திர தின நிகழ்வை ஒளிப்பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் மற்றும் இது ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு மட்டுமே அந்த அனுமதி வழங்கி இருந்ததா அவர் தெரிவிச்சு அவர் அந்த வெளியேற்றப்பட்டு மறுநாளே அது சம்பந்தமா ஒரு காணொலி அவரோட யூடியூப் சேனல்ல அவர் வெளியிட்டிருந்தாரு. ஸோ நாங்க இது தொடர்பில் ஃபேக்ட் செக் பண்ணியிருந்தோம் சரண்யா. அதன் அடிப்படையில் நமக்கு பார்க்க கிடைத்தது அவருடைய காணொலிக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. அதாவது சில ஊடகவியலாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் அவ்வாறு அனுமதி எவருக்கும் மறுக்கப்படவில்லை. எனினும் இந்த சுதந்திர தின நிகழ்வை ஒளிப்பதிவு செய்வதற்கு முன்கூட்டியே அனுமதி பெற்று அது வந்து ஒரு சாதாரண ஊடகவியலாளராக இருக்கிற அனைவருக்கும், அதாவது ஊடகத்துறைக்கு புதிதாக வர்றவங்களுக்கு கூட தெரியும். சுதந்திர தின நிகழ்வுன்றது வந்து ஜனாதிபதி தனிப்பட்ட ரீதியில தனக்கான பாதுகாப்புகளை குறைச்சிருந்தாலும் சரண்யா, அங்க வந்து நிறைய டிப்ளமேட்ஸ் வருவாங்க, அதாவது ஆளுநர்கள், பிற நாட்டு ஆளுநர்கள் வருவாங்க. அவங்களுக்கான பாதுகாப்புன்றது கட்டாயம் ஒரு நாட்டு முப்படைகளால வழங்கப்பட வேண்டியது ஒரு கட்டாயமான விடயம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நாங்க அனுமதி பெறாம அந்த இடத்துக்கு போகும்போது அது வந்து அந்த பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் அந்த அனுமதி வழங்கணும். எவரும் ஒரு கையெடுக்க தொலைபேசி எடுத்துக்கொண்டு சென்று ஒரு ஒளிப்பதிவு செய்வது என்பது முடியாத. அதாவது இம்முறை வந்து அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. தகவல் திணைக்களத்திற்கு முன்கூட்டியே தமது பெயர்களையும் தமது ஊடக நிறுவனத்தையும் குறிப்பிட்டு அவர்களின் அனுமதியை பெற்ற பின்னரே போகணும். அதாவது அவங்க வந்து அதுக்கு எப்படி வரணும், அது வந்து இந்த தடவை மட்டும் இல்ல சரண்யா, இதற்கு முதலும் அவங்க அப்படி அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமான அவங்க அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்க கேட்ட வகையில இவருடைய பேர், அந்த குறித்த யூடியூபரின் பேர்னால எந்த ஒரு அனுமதிகளும் அவங்களுக்கு வரல, அதாவது அனுமதிக்கான கோரிக்கைகளும் வரலன்னு தெரிவிச்சிருந்தாங்க. மற்றது ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு கேட்டபோது அவங்க சொன்னாங்க அங்க நிறைய மீடியாஸ் இருந்தாங்க, நீங்களே பார்த்திருப்பீங்க, எல்லா பிரைவேட் மீடியாஸும் வந்திருந்தாங்க. முக்கியமான விடையே முன்கூட்டி அனுமதி பெற்றவர்களுக்கு அங்க போகலாம், அதுக்கான ஒரு செப்பரேட் இடம் இருக்கும். போட்டோகிராஃபர்ஸ் மற்றும் வீடியோகிராஃபர்ஸ் அங்க போய் அவங்களுக்கான வேலையை செய்ய முடியும். நான் பார்த்தேன், ஒரு கமெண்டில் கூறப்பட்டிருந்தது அதற்கான அவர்களை ஒரு பஸ்ஸில் அழைத்து சென்றார்களாம், அவர்களுக்கு காலை உணவும் வழங்கப்பட்ட குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆகவே இந்த யூடியூபர் கூறிய விடயமானது முற்றிலும் தவறானது ஒண்ணு.
மற்றது இந்த ஸ்கேம் இது தொடர்பில் இலங்கை சர்ட் நிறுவனத்தோட இணைஞ்சும் நிறைய விழிப்புணர்வு செயற்பாடுகளை மேற்கொண்டுட்டு வாரம் சரண்யா. அது சம்பந்தமான வீடியோக்களும் நாங்க போட்டிருந்தோம். மற்றது அது தொடர்பில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆன்லைன்ல ஆட்கள் சேர்க்கிறது அப்படின்னு. ஆட்களை சேர்க்கிறது சம்பந்தமாக டராஸ் நிறுவனத்தின் அனைவருக்கும் தெரிந்த பொருட்களை கொள்வனவு செய்யும் ஆன்லைன் ஷாப் என்று அந்த டராஸுக்கு ஆட்களை பணியமர்த்துவதற்கு கோரிக்கை விடுக்கப்படுவதான ஒரு செய்தி சமூக வலைதளம். அதுல அந்த ஒரு லிங்க் ஒன்று கொடுத்து அதுல அப்ளை பண்ணா அது மூலமா எங்கட டேட்டாஸ் கலெக்ட் பண்றது தான் கேட்கறது தான் நடந்துச்சு. இந்த ஸ்கேம்னு சொல்லும் போது இது பொதுவாகவே இது ஒரு ஸ்கேம்ன்றது நிறைய பேர் இது ஏமாறுறது கூட. ஏன்னா இந்த வேலைன்றது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு ஆன்லைன் மூலமா ஆட்கள் சேர்த்து வீட்டுல இருந்தே வேலை செய்யணும் போது யாருக்குமே அது ஈஸி தான். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க அதுக்குள்ள கேட்குற டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு. அப்போ நாங்கள் இது தொடர்பாக டராஸ் நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு கேட்டபோது அவ்வாறுனா எந்த ஒரு ஆட்சேர்ப்புகளும் இடம்பெறவில்லைன்னு தெரிவிச்சிருந்தாங்க. இவ்வாறான அதாவது ஒரு வர்த்தக நாமத்தை பயன்படுத்தி வர இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல நாங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு இடம் தான் அவங்களோட உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் மற்றும் இணையதளங்கள். கண்டிப்பா அவங்க அப்படி ஒரு ஆட்சேர்ப்புகளை செய்யறதாவோ அல்லது ஒரு பரிசுகளை வழங்குறதாக இருந்தாலும் அவங்களோட உத்தியோகபூர்வ தளங்கள்ல இது தொடர்பில் கண்டிப்பா வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடாத பட்சத்திலேயே நாங்க அதை கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு போலியான, அதாவது இது மக்களோட தகவல்களை திரட்டுறதுக்காக ஒரு சில மோசடிக்காரர்களால இடம்பெற ஒண்ணுன்னு சொல்லி இது தொடர்பான நீங்க சர்ட் நிறுவனத்தோட நாங்க விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வரோம். நீங்க தொடர்ந்து அது சம்பந்தமான விழிப்புணர்வோட எப்பயுமே செயற்பட வேணும். என்ன சரண்யா? விழிப்புணர்வு செயற்பட்டால் நாம் சிக்கல்களில் மாட்டுவதிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும். ஆமா. மற்றது சரண்யா, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடமான விஷயங்கள் உங்களோட ஃபேஸ்புக் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக வரும்போது அதை நீங்க உங்களுக்கு தன்மையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். நிச்சயமா 07715149696 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு கூறலாம். அல்லது இதே இலக்கத்துல, அதாவது 07715149696 என்ற நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாகவும் அந்த கிளைம்ஸை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் சரண்யா. மற்றது எங்களோட சமூக வலைத்தளங்கள் இருக்கு, அதை பின்தொடர்ந்து, அதாவது எங்களோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதே போன்று ஃபேஸ்புக் இருக்குது, டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஆகிய அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று இந்த உண்மைத்தன்மையை ஆராய்ந்து உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். ஆமாம் சார். என்ன அதோட இந்த நாங்கள் இன்னைக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலதிக தகவல்களை எங்களோட ஃபேக்ட்ரிஸ் ஸ்ரீலங்கா வெப்சைட்க்கு போனாலும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். என்ன சரண்யா? வணக்கம்.